உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தின் ஆச்சரியங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவதற்காக நம்ம மத்தியில் 2 போதகர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? தோத்திரம் பாஸ்டர், தோத்திரம். அழகான பாடத்தை நாம் கடந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்துட்டு இருந்தோம். கிருபையின் காலங்கள் பற்றியெல்லாம் படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த கருத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது அதனுடைய தொடர் பாடமாக மிகவும் முக்கியமான ஒரு படியை நம்ம வைக்க போகிறோம். 2ஆம் வருகையை சம்பந்தப்படுத்துகிற ஒரு விஷயத்தை படிக்க போகிறோம் பாஸ்டர். ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும் பொழுதும் தேவனுடைய 2ஆம் வருகைக்கு இப்பொழுது இருக்க பிள்ளைகள் நம்மலாம் காத்துட்ருக்கிறோம் இல்லையா, அதற்கும் என்ன தொடர்பு என்பதை சற்று விளக்குங்களா? இப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து ஆசாரியன், அந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆசரிப்பு கூடாரத்தில் போவார். இப்போ ஜனங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஜெபசந்தியோட ஜெபித்து கொண்டே ஆசாரியன் எப்பொழுது வருவான் என்பதை போல அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அதை அப்படியே நம்ம லிட்ரலில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி இயேசுவானவர் தான் நம்மளுக்கு பிரதான ஆசாரியர். அவர் வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி அங்கே ஆசாரியன் ஊழியம் செய்து கொண்டிருந்தாரோ, அதே போல் இயேசுவானவர் பரலோகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் வெளியே எப்படி ஜனங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதே போல் நீங்களும் நானும் விழித்திருந்து ஜாக்கிரதையோடு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற ஒரு கட்டளை. ஆசாரியன் எப்பொழுது வருவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல இன்றைக்கி நீங்களும் நானும் அவருடைய 2ஆம் வருகைக்காக காத்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான ஒரு வேலை. ரொம்ப நன்றி பாஸ்டர். இப்போ இதில் பார்க்கும்போது 2வது வருகைக்கு மிகுந்த சம்பந்தம் இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கூடுதலான விவரங்களை இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம இப்போ பாஸ்டர் சொன்னதுபடி எல்லா நிகழ்வுகளுமே, பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே அதனுடைய நிழலாகிய பூமிக்குரிய ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். நம்ம படித்தோம், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் முதலாவது, அதன் பிறகு பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய ஊழியம் 2வது, 3வது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய ஊழியம். அந்த ஊழியத்தின் போது இருதயத்தில் நமக்கு கதவுகள் தட்டப்படுகிறது, நாம் ஏற்றுக்கொள்ளாத போது கிருபையின் காலமானது நிறைவடைகிறது என்பதை பார்த்தோம். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 8வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்தில் பரிந்து பேசுதல் அனுபவம் இருக்காது, ஆசாரிய ஊழியம் இருக்காது. அப்போ ஆசாரியனாக இருந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை நிறைவு செய்து விட்டார். நம்ம எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் படித்தோம், அவர் லேவியின் முறைமையின்படி ஆசாரியனாக இல்லாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக இருந்தார். அப்போ அவருடைய ரோல் என்ன அப்படின்னு சொன்னால் டூயல் ரோல். அவரே ஆசாரியன், அவரே ராஜா. அப்போ இவர் இங்கே ஆசாரியனுடைய வேலை செய்யாமல் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஆசாரிய உடையை கலற்றும் போது அவர் என்ன உடையை தரிக்கிறார்னு சொன்னால் ராஜாவின் உடையை தரிக்கிறார். இந்த ராஜாவின் உடையை தரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் இதெல்லாத்தையும் வாசிக்கும் பொழுது நம்ம அதை தெளிவாக படிக்கலாம். 25ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிற 31, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய். அப்போ இங்கே மகிமை பொருந்தினவராய் என்று சொன்னால் ராஜாதி ராஜாவாக அவர் வருகிறார். அப்போ இந்த ஆசரிப்பு கூடார சத்தியம் பரலோக பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், எப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியன் சென்று பாவ நிவார்த்தி செய்த பிறகு வெளியே வருகிறானோ, அதுபோல் இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தன்னுடைய ஊழியத்தை முடித்த பிறகு அவர் வெளியே வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய வருகைக்காக ராஜாவின் வஸ்திரத்தை தரித்தவராக மகிமை பொருந்தினவராய் வருகிறார். வரும்பொழுது சகல பரிசுத்த தூதரும் கூட வருகிறார்கள், தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்போ புரிஞ்சுக்கணும், ஆசாரிய ஊழியம் ஆலயத்தில் செஞ்சார், வெளியில் வரும்போது சிங்காசனத்தில் உட்கார்ந்தவராக வருகிறார். அப்போ ராஜாவாக வருகிறார். 2ஆம் வருகையில் அவர் ராஜாவாக வருகிறார் என்பதை மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். இவ்வளோ நாள் நான் பார்க்கும்போது இந்த 2ஆம் வருகை பற்றி படிக்கும் பொழுது ரெண்டுமே தனித்தனியாக தான் நான் யோசிச்சிருக்கிறேன். ஆசரிப்பு கூடாரம் அப்படின்றது வேறு,
ரெண்டாம் வருகை அப்படின்றது வேறன்னு பார்த்தோம். ஆனால் ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இதில் அழகான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ரெண்டுமே இவ்வளோ தொடர்பு இருக்கும் பொழுது இதனுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்துலேருந்து நம்ம படிக்கிறோம் ரெண்டாம் வருகை. பொதுவாக மனுஷன் வாழ்ந்தான், பிறந்தான், பாவம் செய்கிறான், சரி அதுக்கு மன்னிப்பு கேட்கணும், தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கின்ற ஒரு பிம்பத்தை தான் பார்த்தோம். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தின் வாயிலாக பார்க்கும்போது எந்த அளவுக்கு அது முக்கியமாக இருக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். இப்போது ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நம்ம 7 பண்டிகைன்னு நம்ம வந்து படித்தோம். முன்னாடி பழைய எபிசோட்ஸில் கூட பார்த்திங்கன்னா அது தெரியும். நம்ம 7 பண்டிகைகளை பற்றி படித்தோம். இந்த 7 பண்டிகைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது 7 பண்டிகையுமே ஒரு தாற்பரியத்தை சொல்லுது. ஒரு உதாரணத்துக்கு முதல் பண்டிகை வந்து இந்த பஸ்கா. ஆமாம். அப்போ அது இயேசுவினுடைய மரணம். கடைசி பண்டிகை என்ன அப்படி பார்த்திங்கன்னா கூடார பண்டிகை, பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு இது. ஸோ ஒவ்வொரு பண்டிகையுமே ஒவ்வொரு தாற்பரியத்தை வந்து சொல்லுகிறது அப்படின்றது தான் இந்த ஆசரிப்பு கூடார சத்தியம் நமக்கு வந்து சொல்லுது. அதனால் ஒவ்வொரு ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய முறைமைகளாக இருந்தாலும் சரி, பண்டிகைகளாக இருந்தாலும் சரி, அவருடைய வருகையோடு அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தோடு அது வந்து தொடர்புடையதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை நம்ம வந்து அதிகமாக படிக்க வேண்டும், அதை அதிகமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ பாஸ்டர், நல்ல கருத்துக்கள். இன்னும் அநேக கேள்விகளை பற்றி நம்ம படிப்போம். ஒரு சிறிய இடைவெளிக்கு முடிந்த பிற்பாடு நம்ம படிப்போம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? ஃபஸ்ட்டு இதனுடைய தொடர்ச்சியாக நான் பார்க்கும்போது அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது அடுத்த கட்ட முறைகளை பார்க்கும்போது தேவன் வந்து வருகையை பற்றி நம்ம பார்க்குறோம். அப்போது தேவனுடைய வருகையில் பிரச்சனை இருக்குதா? ஏன்னா எப்போ வருவார்? இப்போது நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இருக்குது, இன்னும் தொடர்ச்சியாக நான் கேள்விகள் இருக்குது. இந்த தேவனுடைய வருகை எப்படி இருக்கும்? ஆசரிப்பு கூடாரத்து மூலமாக பார்க்கும்போது அவருடைய கம்மிங் எப்படி இருக்கும்? சரி, வசனம் என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. வேதாகமம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 25 வசனத்திற்கு ஒரு வசனம் அவருடைய 2ஆம் வருகையை வலியுறுத்தக்கூடிய ஒரு வசனமாகவே அமையுது. அதனால் அவருடைய வருகை மிக சமீபம், நான் சீக்கிரமாக வரேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு சில சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், சில கால அடையாளங்களையும் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் துல்லியமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆசரிப்பு கூடார சம்பந்தமாக படிக்கிறதுனால ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பண்டிகையோடு அவருடைய வருகையை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் பஸ்கா என்பது அவருடைய மரணம். கூடார பண்டிகை என்பது அவர் 2ஆம் முறை வந்து அவரோடு பிள்ளைகளோடு இணைந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. அப்போ இப்போ நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போது இந்த 7 பண்டிகையில் நம்ம பார்க்கும்பொழுது இப்போ நம்ம எந்த பண்டிகையில் இருக்கிறோம் அப்படின்னா, 6வது பண்டிகையிலிருந்து 7வது பண்டிகைக்கு இடையில் நம்ம வந்து இருக்கிறோம். மொத்தம் 7 பண்டிகையில் 6வது பண்டிகையிலிருந்து 7வது பண்டிகைக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 6வது பண்டிகைன்றது வந்து பாவ நிவாரண நாள், சரிங்களா? அது வந்து பாவ நிவாரண நாள்லாம் இப்போ தாண்டி தான் இப்போ நம்ம இருக்கிறோம். அவருடைய வருகைக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கணும். மிக துல்லியமாக தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுது, பண்டிகையின் மூலமாகவும் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, காலங்களும் அடையாளங்களும் நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துகிறது. அவருடைய வருகை மிக மிக சமீபம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேங்க்யூ பாஸ்டர். இவ்வளோ தெளிவாக இருக்கும்போது, எப்போவுமே தெளிவாக இருக்கிற இடத்துல தான் பிரச்சனை வருது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம அதில் பார்க்குறோம். இவ்வளோ அழகாக உபதேசம் பண்ணுகிற இந்த பைபிளில் பார்க்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் அதே தெளிவாக இருக்கக்கூடிய பைபிளில் இருந்து சில தவறான ஒரு உபதேசம் போகுது. என்ன உபதேசம் அப்படின்னா, தேவனுடைய 2ஆம் வருகையில் ஒரு பிரச்சனை, சீக்ரெட் ராப்சர் என்று சொல்லுகிற ரகசிய வருகை அப்படின்னு இருக்குது. என்னுடைய நண்பர்களும் சில பேர் உண்டு. அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேர் வண்டியில் போயிட்டுருக்கோன்னா திடீர்னு வண்டி ஓட்டுறவங்க எடுத்துக்குள்ளே போடுவாங்க. ஏன்னா அவங்க பரிசுத்தவானாக இருப்பாங்களாமா. பின்னாடி உட்காந்துருக்கவங்க பாவிகளாக இருப்பாங்கன்னா அப்படியே வண்டியோட கீழே விழுந்துருவாங்களாம். இப்போ எடுத்துக்கொண்டது கூட என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பின்னாடி இருக்கவங்க அப்பாவே இருக்கும்போது அவங்க ஏன் மறுபடியும் ஆக்சிடென்ட்லையோ அல்லது கீழே விழணும்? அப்போது அதுலேயுமே ஒரு தெளிவற்ற ஒரு முறையில் இருக்குது. அப்போது இப்படி சொல்கிற அதை பார்க்கும்போது, ஆசரிப்பு கூடாரத்தின் வாயிலாக இந்த படிப்பை பார்க்கும்போது
இந்த ரகசிய வருகை அப்படின்னு ஏதாவது இருக்குதா? நம்ம ஆசரிப்பு கூடார முறைமையின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது. ஏன்னா எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை 8ஆம் அதிகாரத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது பரலோகத்தின் நிஜத்திற்கு நிழலாக நமக்கு கொடுக்கப்பட்டது. என்ன இருக்குதோ அதனுடைய நிழல் தான். ஆமாம். ஸோ இதை கண்களால் பார்க்கும்போது இது நிஜமாக நடக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் தேவன் அதையெல்லாம் கொடுத்திருந்தாரு. கண்டிப்பாக. ஆசாரியன் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக பிரகாரத்திலே ஊழியம் செய்வார். கண்களுக்கு மறைவாக பரிசுத்த ஸ்தலத்திலோ கண்களுக்கு மறைவாக மகா பரிசுத்தலத்திலோ ஊழியம் செய்வார். வெளியில் ஜனங்கள் காத்திருக்க வேண்டும். பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, அந்த பாவ நிவாரண நாள் அன்று ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா தங்களுடைய ஆத்துமாவை தாழ்த்தி உபவாசத்தினாலே தங்களை ஒடுக்கி, அந்த வசனத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம், 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கடவுது. 31, உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வினால் அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. அப்போது பாவ நிவாரண நாள் அன்று இப்படி தான் இருக்கணும்னு ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தாங்க. அந்த நாளில் ஆசாரியன் என்ன பண்ணணும்னு சொல்லி ஆசாரியனுக்கு கட்டளை இருந்துச்சு. அந்த ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தன்னுடைய ஊழியத்தை முடித்து ஜனங்கள் கண்கள் பார்க்கும்படியாகவே அவர் வெளியில் வருவார். கண்டிப்பாக. வெளியில் அவர் வரும்போது யாருக்கும் தெரியாமல்லாம் வந்துட்டு போக மாட்டார் அவர். ஸோ இது நிழல். நம்ம ஆசரிப்பு கூடாரத்தோட தான் எல்லாத்தையும் ஒப்பிட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். இங்கே என்ன நடக்குதோ அதுதான் வரக்கூடிய நாட்களில் நடக்கும் அந்த நிஜத்திற்கு அடையாளமாகிய நிழல் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ ஆசாரியன் வெளியே வந்து நம்ம இன்னும் போக்காட்டை குறித்தெல்லாம் படிப்போம் வரக்கூடிய நாட்களில். அந்த நாட்களில் இன்னும் டீப்பாக இதை நம்ம படிப்போம். இப்போ நம்ம இந்த ரகசிய வருகை கான்செப்டுக்கு வந்துடுவோம். வேதத்தின் அடிப்படையில் ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் அடிப்படையில் அப்படி இல்லை. ஓகே. ஆனால் இதை சொல்கிறாங்களே, அதுக்கான ஒரு சிறிய அறிமுகத்தை நம்ம ஒரு தெளிவை சொல்ல முயற்சி செய்வோம். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சொன்ன அந்த பகுதிகள் இருக்குது. 3 வசனங்கள். ஒரு படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேர், ஆமாம், ஒரு திரிக்கையில் திரிக்கிற 2 ஸ்திரீ, வயலில் இருக்கிற 2 பேர். ஆமாம். இவங்களில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், மற்றொரு கைவிடப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் நம்ம முன்னாடியே பார்த்தோம், கிருபையின் கால முடிவில் 2 சாய்ஸ் இருக்குது நமக்கு. தேவன் அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும். நமக்கு 2 சாய்ஸ் இருக்கிற மாதிரி இந்த சாய்ஸை தேர்ந்தெடுக்கிறதுலையும் 2 குரூப் வந்துடுறாங்க. கண்டிப்பாக. இந்த 2 சாய்ஸில் தேவன் வேணும்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு குரூப்பாகவும், அந்த சாய்ஸை நிராகரிக்கிறவங்க இன்னொரு குரூப்பாகவும் மாறுறாங்க. ஆமாம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் நிறைய பல சபைகள் பிரிவுகள் இருக்கலாம், பல மதங்கள் இருக்கலாம், பல மார்க்கங்கள் இருக்கலாம், கடவுளை இல்லை என்று சொல்லவர்கள் கூட இருக்கலாம். ஆனால் அல்டிமேட்டாக கடைசியில் எப்படி அந்த 2 குரூப் இருக்குதுன்னு சொன்னால், ஒன்று தேவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இன்னொன்று தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இப்படி பிரிக்கப்படும் போது இந்த மாதிரி நிலையில் 2 குரூப் தான் நிற்கிறாங்க. 2 குரூப் தான். உண்மையானவர்கள், உண்மை இல்லாதவர்கள். ஓகே. அதை நம்ம வரக்கூடிய அந்த போக்காட்டை குறித்து படிக்கும்போது நம்ம வேணால் படிப்போம். ஆனால் இங்கே வந்துட்டு இந்த 3 குரூப்பையும் குறித்து நம்ம படிக்கும்போது, இந்த 3 குரூப்பில் ஒரு குரூப் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாங்கன்னா எல்லா இடத்துலையுமே 2 குரூப் தான். ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேர் அப்படின்றது யோபு 14:12 வாசிக்கும் பொழுது மனுஷன் படுத்து கிடக்கிறான், அவனுடைய நித்திரையை குறித்து பேசக்கூடிய ஒரு பகுதி அது. ஸோ மரித்தவர்கள் 2 குரூப், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோகம் செல்கிறார்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பரலோகம் செல்லலை. திரிகை திரைக்கிற 2 ஸ்திரீ, எத்தனையோ ஸ்திரீ இருந்தாலும், ஸ்திரீனா தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் சபை. கண்டிப்பாக. எத்தனையோ சபைகள் இருந்தாலும் 2 சபையாகத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஒன்று உண்மையானது, மற்ற அனைத்தும் போலியானது. கரெக்ட். உண்மையான சபை, அதாவது உண்மையான சபை மக்கள் பரலோகம் செல்கிறார்கள், மற்றவர்கள் பரலோகம் செல்ல மாட்டார்கள். வயலில் இருக்கிற 2 பேர், வயலில் வேலை செய்வதை குறித்து மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37-38 வாசிக்கும் பொழுது அது வந்துட்டு ஊழியக்காரர்களை குறித்து சொல்லும். எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருந்தால் 2 கூட்டம் தான். ஒன்று தேவனுக்கு உண்மையான ஊழியக்காரர்கள், மற்றொன்று உண்மை இல்லாத ஊழியக்காரர்கள். உண்மையான ஊழியக்காரர்கள் பரலோகம் செல்கிறார்கள். உண்மை இல்லாத ஊழியக்காரர்களை குறித்து மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஆங்கிலத்தில் லாலெஸ்னஸ் என்று இருக்கும். அதாவது தேவனுடைய கட்டளையின்படி செய்யாதவர்கள் தான் அந்த அக்கிரம செய்கைக்காரர்கள். ஸோ ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், பைக்கில் போகிற 2 பேரை பற்றி அல்ல. கண்டிப்பாக உண்மையானவர்கள், உண்மை இல்லாதவர்கள் என்று 2 கூட்டத்தாரை பற்றினது. ரகசியமாக ஆண்டவர் வரவே மாட்டார். ஆசரிப்பு கூடத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ பாஸ்டர். தொடர்ந்து நம்ம படிப்போம். ஒரு சின்ன இடைவெளி பிற்பாடு, நேரிலே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம்.
இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சி செல்லலாமா? ஃபஸ்ட்டு பாஸ்டர் சொன்ன பதிலெல்லாம் பார்க்கும்போது வேதத்தை அடிப்படையிலும் வேதத்தோடு இணைக்கப்பட்ட பதிலாக இருக்குது, ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனால் இன்னும் சில விமர்சனங்கள், சில தவறான உபதேசங்கள், போலியான கள்ள உபதேசம்லாம் இன்றைக்கி இருக்குது. தேவனுடைய வருகையை பற்றி பார்க்கும்போது நம்ம அதை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம், சீக்ரெட் ராஜர் சம்மந்தமாக. தேவனுடைய வருகையை பற்றி பார்க்கும்போது திருடன் வருகிற விதமாய் வருவார் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். தேவன் தான் வரப்போகிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது தான் என்ன செய்கிறாங்க, திருடன் வந்து சொல்லிட்டு வர மாட்டான், சொல்லாமல் தானே வருவான், அப்போ சீக்ரெட்டாக தான் வருவான்ற ஒரு கருத்தை நேரடியாக வசனத்தை படிச்சுட்டு அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு வசனத்துக்கு உண்மையான பதில் என்ன, கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். ஸோ இந்த வசனத்தை வைத்து தான் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவானவர் வந்து ரகசிய வருகையில் வரப்போகிறாரு, ரகசியமாக வந்துட்டு போகிறாரு அப்படின்னு. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் இயேசுவானவர் பயன்படுத்தின அதே ஒரு பதம் தான் அது, திருடன் வருகிற விதமாய் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாக திருடன் வருகிற ஒரு நேரம் வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. எந்த நேரம் வருவான்னு நம்மளுக்கு தெரியாது. வந்து எந்த நேரத்தில் திருடிட்டு போவான், எந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வருவான்னு தெரியாது. பட் ஆனால் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு இது என்னென்னா, திருடன் வந்து வருகிற அந்த வருகை வந்து நிச்சயம் கண்டிப்பாக, பட் நேரம் வந்து நிச்சயம் இல்லை. ஆமாம். ஸோ இந்த ஒரு டைம் அண்ட் டேட் வந்து நமக்கு தெரியல, நம்மளுக்கு தெரியல, கன்ஃபார்மாக வர்றது உண்மை. ஆனால் வர்றது வந்து நிச்சயம். இதற்காக தான் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு அந்த நேரமும் தெரியாது, நாழிகையும் தெரியாது, அதனால் நீங்கள் விழித்திருங்க அப்படின்பதற்காக ஒரு ஓமையாக சொல்லப்பட்ட ஒரு பதம் தான் அந்த ஒரு பதம். அதே மாதிரி 2 பேர் இருப்பாங்க, வயலில் 2 பேர் இருப்பாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருவர் கைவிடப்படுவாங்க. அப்போது ரகசிய வருகையில் இப்படி தான் ஒருத்தர் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தவங்க கைவிடப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படியல்ல. அதனுடைய அர்த்தம், ஆண்டவராக இயேசுவானவர் 2ஆம் முறை வரும்பொழுது 2 சாரார் தான் இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக. ஒன்று அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம், இன்னொன்று அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம். அதுதான் ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் வந்து கைவிடப்பட்ட ஒரு கூட்டம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ 2 சாரார் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. 2 குரூப் ஆஃப் பீப்புள். ஓகே, 2 பேர் இருப்பாங்க, 2 கூட்டம் இருக்கும். அதில் வந்து ஈஸியாக பிரிச்சிடலாம், இது ஆண்டவரை சார்ந்த கூட்டம், இது ஆண்டவரை சாராத கூட்டம். ஸோ இதற்காக தான் ஒரு ஓமையாக, ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, ரகசிய வருகை அப்படின்றது வேத சான்று அல்ல அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கி கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி ரகசிய வருகையை பற்றி அநேக திருச்சபைகள் நம்புகிறார்கள், அநேக கிறிஸ்தவ மக்கள் நம்புகிறார்கள். அவங்களுடைய அறியாமையினால் இதுதான் உண்மை என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ப்ராபப்ளி ஒரு மூத்த போதகரோ இல்லை பிரபலமானவர்களோ இல்லை டிவி ஸ்பீக்கர்ஸ் இவங்களாம் பேசும்பொழுது இது வந்து உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு பாமரமற்ற மக்கள், கல்வி அறிவற்ற மக்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு எங்கள் ஊழியக்காரர் சொல்லிட்டாங்க, அதனால் இது நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு ஒரு அறியாமையினால் அவங்க வந்து நம்புகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய கருத்து வந்து ரகசிய வருகை அல்ல, அவருடைய வருகை பகிரங்க வருகை. அவருடைய வருகையை கண்கள் காணும், அவருடைய வருகையை காதுகள் கேட்கும். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது, மரித்தவர்களும் அவருடைய இதை வந்து கேட்பாங்க. அவருடைய வருகை பார்க்கக்கூடியதாக இருக்கும், கேட்கக்கூடியதாக இருக்கும். அவரே வருவார், அவர் பர்சனலாக வருவார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவருடைய வருகையை பார்க்குற மாதிரி அது இருக்கும். ஓகே பாஸ்டர், ரொம்ப சூப்பரான பதில் சொன்னீங்க. இப்போ ஜோஷுவா பாஸ்டர் சொன்ன அந்த இதை படியில் நீங்கள் வேத ஆதாரத்தோடு ஒரு சில வசனங்கள் விளக்குங்களேன், தேவனுடைய வருகை இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. பாஸ்டர் அவங்க சொன்ன கருத்துக்களை மத்திய 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வருகை நாளிலே மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல என்று நம்ம வாசிக்க முடியும். பயங்கர பிரகாசம், எல்லா கண்களும் காணும். வெளிப்படுத்தல் 1:7 வாசிக்கும் பொழுது, கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், சகல கோத்திரத்தாரும் அவரை கண்டு புலம்புவார்கள். எக்கால சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வருவார், தேவ எக்காலத்தோடும் அப்படின்னு சொல்லி. அப்போ காதுகள் கேட்கும்படியாக வருவார். இந்த திருடன் வருகிற விதமா என்று சொல்லும்போது அதை குறித்து இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசி. நிறைய வசனங்கள் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். கர்த்தருடைய நாள், பாஸ்டர் சொன்னபடி அந்த நாளைத்தான் திருடன் வருகிற விதம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அந்த நாள் தான் திருடன் வருகிற விதமாய் அமைதியாக இருக்கிறதை தவிர
அந்த அந்த தருணமானது, அந்த சம்பவமானது எப்படி இருக்குன்னு சொன்னால், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும். இது ஏதோ ரகசியமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் எல்லாருமே பார்க்க முடியும் கண்டிப்பாக. பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போம். ஆண்டவருடைய வருகை பற்றி சொல்லக்கூடிய அதிகாரம் முழுவதுமாக இது. அப்போ அவருடைய நாள் தான் ரகசியமாக வருகிறதே தவிர, அவருடைய வருகை பகிரங்கமானது. அதை கண்கள் பார்க்கும், காதுகள் கேட்கும், எல்லாருக்கும் தெரியும் அவர் வரக்கூடியது. அவர் வந்துட்டு போகிறது யாருக்கும் தெரியல என்று சொல்லவே முடியாது. ஆசரிப்பு கூடாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆசாரியன் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், அன்னைக்கு நடக்க வேண்டிய நிகழ்வுகளை பார்க்கும்போது அந்த பாவ நிவாரண நாளில் அந்த ஆசரிப்பு கூடாரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், கிளென்சிங். அடுத்தபடியாக இவர்களுடைய பாவங்கள் கிருபாசனத்தில் இருப்பதினால இவர்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு இவர்களுக்கு உறுதியானது என்பதை பகிரங்கமாக வெளியே வந்து அறிவிக்க வேண்டும். சந்தோஷமாக திரும்பி போய் கூடார பண்டிகையை கொண்டாடுவாங்க. இதுதான் சீக்வன்ஸ். ஆண்டவர் பரலோகத்தில் நமக்காக ஊழியத்தை செய்கிறாரு. நம்மளுடைய பாவங்கள் பாவ புஸ்தகத்திலிருந்து நீக்கப்படுகிறது. நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் உறுதி செய்யப்படுகிறது. அதை வெளியே வந்து ஆசாரியன் பகிரங்கமாக அறிவிப்பார் ஆசரிப்பு கூடார சத்தியத்தில். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரகசியமாக அப்படி அல்ல, பகிரங்கமாக இவங்க தான் என்னுடைய ஜனங்கள் என்று அறிவிப்பது தான் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை வாசிக்கும் பொழுது 31, வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட பகிரங்கமாக அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். பகிரங்கமாக இவர்கள் தான் என்னுடையவர்கள் என்பதை அறிவிப்பார். அதற்கு பிறகுதான் கூடார பண்டிகை அவர்கள் சேர்ந்து வாசம் செய்யக்கூடியது. தேங்க்யூ பாஸ்டர், ரொம்ப அழகான ஒரு விளக்கம். இவ்வளோ ஓப்பன் அவுட்டாக நான் சில நேரத்தில் கேட்டது கிடையாது. வேத ஆதாரத்தோடு நாம் பார்த்தோம். தேவனுடைய வருகை மிகவும் எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்றதான் பார்த்தோம். அழகான கேள்வி, அழகான பதில். ரொம்ப நன்றி பாஸ்டர், எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி நேரத்தை கொடுத்தது. நேயர்களே, தேவனுடைய வருகை மிகவும் பிரம்மாண்டமான ஒரு வருகையாக தான் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ரகசிய வருகை, அவர் திடீர்னு வருவார், யாருக்கும் சொல்லாமல் வருவார் அப்படின்லாம் கிடையாது. அவருடைய வருகை வரும்பொழுது அனைவரும் அவர்களை பார்ப்பார்கள் என்று தான் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அந்த ரகசிய வருகை இருக்கிறது என்று சொல்லி நம்பாதபடி தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிப்பதற்கு உண்மை சத்தியத்தின்படி நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.